Hi everyone, welcome to Cuisine. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரசம். ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு இது இவ்வளோ வருது. அதுதான் ஆக்சுவலாக ஒரு 1/4 கப் கூட இல்லை. அதை வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, 2 டேபிள் இது வீட்டிலே பண்ண ரசப்பொடி. ரசப்பொடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம் நீங்கள். ஒரு டொமேட்டோ, ஒரு லெமன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகு, பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், உப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி. இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். கையில் கரைச்சிக்கோங்க. மிக்சியிலலாம் போட்டால் டேஸ்ட் வராது. கையில் நல்லா பியூரி ஆகிற வரைக்கும் கரைச்சிக்கணும். பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சது இதை நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு போட்டு இப்போ இதை டொமேட்டோ பியூரியோட ஆட் பண்ணிக்கலாம். பியூரியோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரசம் போட்டி வச்சு இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணி காமிக்கிறேன். சால்ட்டு, ரசப்பொடி, இதை ரசம் கூட்டுந்து இதில் ஊற்றிடலாம். கொதிக்கிட்டோம். எந்த பாத்திரத்தில் ரசம் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இது கொதிக்கும் போது ஊற்றக்கூடாது, கசப்பு வந்துடும். அதனால் நான் இந்த ரசம் எடுத்து இதில் ஊற்றிடுவேன். இது கொதிக்க வைக்க வேண்டாம். இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ரசம் கொதி வந்துச்சு. இதை எடுத்து அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரசத்தில் கொட்டிடலாம். சூப்பரான லெமன் ரசம் ரெடி.